தூரம் நின்று போச்சு. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாட்டுக்கு வந்து அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. மொத்தம் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அந்த பாட்டு தொகைரா வரும், மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா, மதுரை வீரனையை எதிர்த்தவன்னா, அப்பேற்பட்ட என்ன அப்படின்னு சொல்லும்போது, சார் எம்ஜிஆர் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன். யோ, அவர் தான் அதை சொல்ல முடியும், அது காமெடியாக எடுத்துக்குவாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் ஜனங்க தப்பாக நினைக்கல. இல்லை சார், ரசிகர் தப்பாக நினைக்கிறோம், நாளைக்கு எம்ஜிஆர் கூப்பிட்டு காமிக்கிறோன்னா எல்லாம் அவர் நினைக்க மாட்டாரியா, அவரை பற்றி எனக்கு தெரிய பேசாமல் இருங்க அப்படின்னு. அப்புறம் அந்த இடம் வரும்போது நான் பயந்துக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு இவனுக்கு எல்லாம் சொன்னது மைண்டுக்கு வந்துச்சு. அவர் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். திடீர்னு மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவனான்னு அப்படி சிரிக்க ஆரம்பித்தார். அந்த மதுரை வீரனையே இழுத்தவனான்னு என் துணையை தட்டாரு. கொஞ்சம் நேரம் சிரித்து அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியாமல் தட்டி எப்படின்னு சொல்லி சிரித்து அப்படி ரசித்தார். முதல்ல நம்பியார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்ததே அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக பார்த்தாரு. ஸோ இந்த பாட்டில் வந்து இன்னும் உச்சகட்டமாக அப்படி துணிச்சு என் தொடையை தட்டி அப்படி ரசித்து இது பண்ணி இமேஜினே பண்ணல அவர் நம்பியார். அவர் வந்து இப்படி எப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சது அப்படின்னாரு. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவன்னா, மதுரை வீரனையே எதிர்த்தவன்.